பிள்ளையான் தொடர்பில் உயர்நீதிமன்றம் எடுத்த அதிரடி தீர்மானம். ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் அதிரடி, அதிகரிக்கும் போர் பதற்றம். எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம் இன்று நள்ளிரவு முதல் அமல். ஸ்பெயினுக்கு படையெடுக்கும் மொரோக்கோ மக்கள். நாமல் ராஜபக்ஷவை தாக்க பாதாள குழுக்கள் சதி. இலங்கையில் கலவரத்தை தூண்டுவதற்கு திட்டம். அடுத்தடுத்து நடத்தப்படும் தாக்குதல்கள். அதிரடி கொடுக்கும் அமெரிக்க படைகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை சவாலுக்கு உட்படுத்தி கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைவாக பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள குறித்த மனுவை 2027 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஏப்ரல் மாதம் 8, 2025 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 2026 கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் போன வழக்கு மற்றும் 2008 மட்டக்களப்பு கொலைகள் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிழக்கில் ஐவர் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே தீவிரமடைந்து வரும் போர் உலகளாவிய கடல்வழி வர்த்தகம் மற்றும் மசகு எண்ணெய் விநியோகத்தை முடக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. எகிப்தின் டமியோட்டா துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிவாயு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. சுயஸ் கால்வாய் பகுதிக்கு மிக அருகில் நடந்த இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு எஞ்சியிருந்த பாதுகாப்பான வழியான சுயஸ் கால்வாய் மூலமான கப்பல் போக்குவரத்திற்கு புதிய அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை தற்போது ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அனுமதி பெறாமல் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓமன் நாடு ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை சீரமைக்க முன்வைத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ள போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடாத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியது. இந்த போரில் முதன்முறையாக சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் இணைந்து ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு படைகள் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது குவைத்தில் உள்ள சீனாவுக்கு சொந்தமான கட்டடம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் மற்றும் சுயஸ் கால்வாய் அருகேயான தாக்குதல்கள் காரணமாக உலகளாவிய எரிபொருள் சந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை ஒரே நாளில் 8% வரை உயர்ந்து ஒரு பீப்பாய் $90 நெருங்கியுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் காலை உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.73% குறைந்து $82.16 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையும் 1.16% குறைந்து $88 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அத்துடன் முருமான் ரக கச்சா எண்ணெய் விலையும் 2.60% சரிவடைந்துள்ளது. அதன்படி அந்த வகையான கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 85.71 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது பெற்றுள்ள லாபத்தை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எதுவும் இல்லை என அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கலந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மொரோக்காவில் இருந்து வெறும் ஒரு வாரத்தில் 1500க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர்கள் கடலில் நீந்தி ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள செயூட்டா பகுதியை அடைந்துள்ளனர். ஆபத்தான முறையில் கடலை கடக்க முயன்ற நூற்றுக்கணக்கான மக்களை ஸ்பெயின் மீட்புக் குழுவினர் மீட்டுள்ள நிலையில் கரையோரத்தில் மேலும் 2 உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
இதன் மூலம் இந்த ஆண்டில் மாத்திரம் இந்த பாதையில் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 29ஆக உயர்வடைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர்கள் போலீஸ் தடைகளை தாண்டி எல்லைக்குள் நுழைய முயன்றதை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த ஸ்பெயின் அரசு செவிடாவில் தனது ராணுவத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த போராட்டத்தில் இதுவரை குறைந்தது 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமை தீவிரமடைந்துள்ளதால் ஸ்பெயினில் இருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கான குடிவரவு பரிசோதனைகளை தற்காலிகமாக கடுமையாக்குவதற்கு இத்தாலி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. நாமல் ராஜபக்ஷ பயணிக்கும் வாகனம் அல்லது அவர் பங்கேற்கும் கூட்டங்களின் மீது தாக்குதல் நடத்தி நாட்டில் பெரும் கலவரத்தை உருவாக்க பாதாள உலக குழுக்கள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக சர்வதேச புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி புலனாய்வு தளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் மூலம் தற்போதைய அரசாங்கத்தின் மீது பழியை போட்டு நாட்டை குழப்ப நிலைக்கு தள்ளி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை முடக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தப்பிச் செல்ல முயன்ற 2 கொலையாளிகள் இந்தியாவில் கைதாகியுள்ள நிலையில் பாதாள உலக குழுக்களை முற்றிலும் ஒடுக்க விசேட அதிரடிப்படையை உடனடியாக செயற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஜோர்தானில் நடாத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது கடந்த சில நாட்களாக ஈராக்கில் இருந்து 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை குறிவைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய கூட்டு வான்வெளி தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜோர்தானில் உள்ள விமானப்படை தளம் மற்றும் அங்குள்ள அமெரிக்க மத்திய படை பிரிவின் தலைமையகத்தை குறிவைத்து ஈரான் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி நடாத்திய தாக்குதலில் 5 ஏவுகணைகளை நடுவானிலேயே இடைமறைத்து ஜோர்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடாத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் தெற்கு பகுதியை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல்களை தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் உள்ள ஹெஸ்தீவில் 3 முறை வெடிகுண்டு சத்தம் கேட்டதாகவும் அங்கு குடியிருப்பு பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தாக்குதல் சேதம் மற்றும் உயிர் பலிகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் தொடர்பில் உயர்நீதிமன்றம் எடுத்த அதிரடி தீர்மானம். ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் அதிரடி, அதிகரிக்கும் போர் பதற்றம். எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம் இன்று நள்ளிரவு முதல் அமல். ஸ்பெயினுக்கு படையெடுக்கும் மொரோக்கோ மக்கள். நாமல் ராஜபக்ஷவை தாக்க பாதாள குழுக்கள் சதி. இலங்கையில் கலவரத்தை தூண்டுவதற்கு திட்டம். அடுத்தடுத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் அதிரடி கொடுக்கும் அமெரிக்க படைகள்.